ஆதியாகமத்தை எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 39வது அதிகாரத்தில் இந்த வசனங்கள் எல்லாம் மிக முக்கியமானது. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? கர்த்தர் அவனோடே இருந்தார். யாரோடனா? யோசேப்போடே இருந்தார். 2வது வசனத்திலிருந்து வாசித்தீங்கன்னா தெரியும். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான், கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும். அடுத்த வசனம் ரொம்ப முக்கியம். அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமானன் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனாகவும் தன் வீட்டிற்கு விசாரணைக்காரனும் ஆக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். நன்றாய் கவனிங்கள். அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்று அவன் எஜமானன் கண்டு. அவன் செய்கிற ஒன்று இல்லை, அவன் செய்கிற ரெண்டு இல்லை, அவன் செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்று அவனுடைய எஜமானன் கண்டு. அப்போ என்னுடைய வாழ்க்கையிலே நான் அடுத்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒரு முக்கியமான ஜெப குறிப்பு என்ன அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு ஒண்ணுல இல்ல, நான் ஒண்ணுல பெஸ்டா இருக்க கூடாது. நிறைய பேர் ஏதோ ஒண்ணுல பெஸ்டா இருப்பாங்க. இது இவங்களுக்கு அழகா பண்ண தெரியும், ஆனா இது எனக்கு சுத்தமா வராதுங்க. இது நல்லா பண்ணுவாங்க, இது சுத்தமா வராது அப்படின்னு நிறைய பேர் நம்ம சொல்றத நம்ம கேட்டிருக்கிறோம். ஆனால் நான் ஜெபிக்கிற ஜெபம் என்ன அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு எல்லா ஊழியத்தையும் நான் பெஸ்டா செய்யக்கூடிய கிருபைய எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு நான் கேட்டுட்டு இருக்கிறேன். எனக்கு சண்டே ஸ்கூல் ஊழியத்தை பெஸ்டா செய்யணும்ப்பா ஆண்டவரே, யூத்துக்கு ஊழியத்தை பெஸ்டா செய்யணும்ப்பா, எங்க திருச்சபையில ஆராதனையை பெஸ்டா செய்யணும்ப்பா, ஆண்கள் கூடுகையை பெஸ்டா செய்யணும்ப்பா, பெண்கள் கூடுகை அதை பெஸ்டா செய்யணும்ப்பா, அதே மாதிரி ஃபேமிலி ஃபெலோஷிப் அதை பெஸ்டா பண்ணணும்ப்பா, அந்த மாதிரி டீன்ஸ் கேம்ப் அந்த டீன்ஸ் மீட்டிங் அதை பெஸ்டா பண்ணணும்ப்பா. ஒவ்வொரு நாளும் என்னுடைய ஜெபத்திலே இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஜெபம், என் கையில நீங்க என்ன ஊழியத்தை கொடுத்தாலும், நீங்க என் கையில என்ன ஊழியத்தை கொடுத்தாலும் அதை இதுவரையிலும் யாருமே செய்ய முடியாத அளவுக்கு பெஸ்டா நான் செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க மறந்துடாதீங்க, உங்க கையில எது கொடுத்தாலும் அதை நீங்க எப்படி செய்யணும்னா பெஸ்டா செய்யணும். அது ஒரு தனி கிருபை, அது எல்லாருக்கும் கிடைக்கிற கிருபை அல்ல. சிலர் நீங்க எப்ப எஜமானனாக முடியும், நீங்கள் எப்ப தலைவனாக முடியும்னா, நீங்க எல்லாத்தையும் உங்களுக்கு செய்ய தெரிஞ்சா நீங்க தலைவன் ஆயிருவீங்க, நீங்க தலைவன் ஆயிருவீங்க. ஆனா அந்த வேலையில் இருக்கிற ஏதோ ஒண்ணு மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, நிச்சயமா நான் சொல்றேன், உங்களுக்கு நீங்க தலைவன் ஆக முடியாது. போகும்போது ஆபீஸ்க்குள்ள போகும்போது நீங்க டீ வாங்குறவங்க, டீ வாங்கி கொடுக்குறவங்களா கூட உள்ள போங்க, தப்பு இல்லை. ஆனா உங்களுடைய ஆரம்பம் டீ வாங்கி கொடுக்கிறவனா இருந்தாலும் உங்களுடைய முடிவு மேனேஜர் இருக்கிறார்ல போஸ்டிங், அங்க போறதா உங்களுடைய தரிசனம், அங்கதான் நீங்க போகணும். சோ அந்த அளவுக்கு உங்க கையில கொடுக்கிறது எல்லாவற்றையும் நீங்க ஆண்டவரிடத்துல நாம் பெஸ்டா செய்யக்கூடிய கிருபையை தாங்கப்பா. எல்லா ஊழியங்களையும் நாம் பெஸ்டா செய்யணும் ஆண்டவரே. இந்த வார்த்தைக்காக இப்பவும் நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன். இந்த படித்தோம்ல இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கை, ஆண்டவருடைய பிள்ளைகளே, அந்த வீட்டிலே இருக்கிற அந்த எஜமானன் அவன் கையில கொடுத்திருக்கிற எல்லா பொறுப்புகளையும், அதான் நம்ம வாசிச்சோம்ல, அவன் கையில கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லாத்தையுமே அவன் ரொம்ப நேர்த்தியாய் 39ஆம் அதிகாரத்துல அந்த 3வது வசனத்துல அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். அதான் நான் சொல்ற உதாரணத்துக்கு, அவன் ஒரு பாத்ரூம் கழுவினா கூட நல்லா இருக்குங்க, அவன் ஒரு தட்டு கழுவினா கூட நல்லா இருக்குங்க, அவன் ஒரு ரசம் வச்சா கூட நல்லா இருக்குங்க, அவன் சிம்பிளா ஒரு துணி துவைச்சா கூட அது நல்லா இருக்குங்க, அவன் ஒரு வீடை கிளீன் பண்ணா கூட நல்லா இருக்குங்க. அது ஒரு அழகா இருக்கும். சே, என்னடா இப்படி செய்ய முடியாது பொழுது, அவ்வளோ அழகா செஞ்சிருக்கிற, ஆச்சரியப்படுற அளவுக்கு பெஸ்டா இருக்க அப்படி. அது ஒரு தனிப்பட்ட அபிஷேகம். கேட்குறீங்களா? ஆனா நிறைய பேர் இன்னைக்கு நம்ம எதுக்கு தான் திட்டு வாங்குவோம் அப்படின்னா, நீ செய்யறது நல்லாவே இல்லை, நீ செய்யறது நல்லாவே இல்லை,
அவங்க செய்கிறது பாருங்க, இவங்க செய்கிறது பாருங்க, இவங்கெல்லாம் எவ்வளோ நல்லா செய்கிறாங்க, ஆனால் உங்களுக்கு ஒன்றும் செய்ய தெரில. நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒன்றும் செய்ய தெரிலன்னு சொல்லும்போது மனம் உடஞ்சி போய், ஐயோ எனக்கு வரல, எனக்கு இது நான் படிக்கல, எனக்கு இந்த ஃபீல்டில் எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி மனம் நொந்து போகிறத விட்டுட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் எனக்கு கற்றுக் கொடுங்கப்பா, என் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பொறுப்பையும் எல்லா ஊழியங்களையும் நான் பெஸ்ட்டாக செய்யணும் ஆண்டவரேன்னு நீங்கள் கர்த்தர் சமூகத்தில் நீங்கள் கேளுங்க. நிச்சயமா சொல்றேன், உங்களுக்கு அந்த கிருபையை கொடுக்கறதுக்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஒரு நாள் அந்த சாட்சியை மறக்க முடியாது. ஒரு பிறந்த நாளுக்காக என்னை ஜெபிக்கிறதுக்காக ஒருத்தர் கூப்பிட்டார். அவங்களுடைய மகளுக்கு பிறந்த நாள். அப்போ அந்த மகளுக்கு அந்த பிறந்த நாளில் அவர் ரொம்ப கிராண்டான ஒரு ஃபங்க்ஷனாக கொண்டாடினார். அப்போ என்கிட்ட சொன்னார், பாஸ்டர் இந்த மாதிரி நான் வந்து என்னுடைய மகளுடைய ஃபங்க்ஷனை வந்து ரொம்ப கிராண்டாக நான் கொண்டாடுறதுக்காக நினைக்கிறேன், அதில் நீங்கள் கொஞ்சம் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் கொடுக்க முடியுமா, நீங்கள் வர்றீங்களா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், தாராளமாக நான் வர்றேன் அப்படின்னு சொன்னேன். அப்போது அடுத்த டைம் அவர் ஃபோன் பண்ணும்போது சொன்னார், பாஸ்டர் நம்ம எங்கே வச்சு நடத்துகிறோன்னா ஒரு பெரிய ஓல்டேஜ் ஹோமில் வச்சு நடத்துகிறோம். அந்த ஓல்டேஜ் ஹோமில் மட்டும் கிட்டத்தட்ட 200 வயதான அம்மாங்களும் ஐயாங்களும் இருக்கிறாங்க. அந்த இடத்துல வச்சு தான் எனக்கு நடத்துறதுக்கு ஆசை. அவங்களுக்கு நீங்கள் 1 hour நீங்கள் வந்து ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டார். எனக்கு ஒன்றுமே தெரில. ஏன்னா சந்தோஷமா இருக்கிறவங்களுக்கு சந்தோஷத்தை குறித்து சொல்லலாம், இல்லைன்னா பாதி பேர் சந்தோஷமா இருக்கும்போது பாதி பேர் துக்கத்தை சொல்லலாம். அங்க இருக்கிற எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டு வந்திருக்கிறாங்க, ஹோப் இல்லாம வந்திருக்கிறாங்க. இவங்களை எப்படி ஆண்டவரை நம்ப பண்றது, எப்படி சந்தோஷப்படுத்துறது, எனக்கு அப்படியே குழப்பமா இருக்கும்போது ஆண்டவருடைய சமூகத்துல நான் ஜெபம் பண்ண ஜெபம் இந்த ஜெபம் தான். ஆண்டவரே, என் கையில கொடுக்கிற எல்லா ஊழியத்தையும் நேர்த்தியாய் செய்கிறதுக்கு எனக்கு கிருபை வேணும்ப்பா, எல்லாத்தையும் நான் பெஸ்டா செய்யறதுக்கு எனக்கு கற்றுக் கொடுக்கணும்ப்பான்னு ஜெபம் பண்ணிட்டு, உண்மையிலே பெருமைக்காகல போய் நின்ன அந்த அம்மாங்களை எல்லாம் வரிசையா இப்படி இந்த பக்கம் உட்கார வச்சுட்டு ஒரு பாட்டு, ஒரு சண்டே ஸ்கூல் பாட்டை அவங்களுக்கு பாடி அவங்க கை காலை எல்லாம் நல்லா அசைக்க சொல்லிட்டு ரொம்ப அழகா அவங்களோட சேர்ந்து ஒரு வர்ஷிப்பு பண்ணிட்டு, உம்மை போல அம்மா இல்லை, உம்மை போல அப்பா இல்லை, உம்மை போல நண்பன் இல்லை, உம்மை போல யாருமே இல்லை அப்படின்ற அந்த பாட்டை அவங்களுக்கு சொல்லி கொடுத்து, அவங்கள சைகை பண்ண சொல்லி, அவங்கள சிரித்து அவங்களுக்கு ஒரு ஜோக்கை சொல்லி, அப்புறம் பைபிள்ல இருந்து ஒரு சாப்டர் அவங்களுக்கு சொல்லி, அவங்கள திருப்பி சொல்லி அப்படி சொன்ன உடனே அவங்களுக்குள்ள இருந்து பாருங்க சந்தோஷம், ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இப்போ எல்லாம் முடிச்சிட்டு நான் அங்கிருந்து கிளம்புறேன். கிளம்பும்போது ஒரு அம்மா வந்து என்னை கூப்பிட்டு ஒரு 2 வார்த்தை கேட்டாங்க. அந்த வார்த்தை தான் என் இருதயத்தை ரொம்ப பாதிச்சிருச்சு. அந்த வார்த்தைக்காகவே நான் வந்து ஒரு ஓல்டேஜ் ஹோம் கண்டிப்பாக நான் ஸ்டார்ட் பண்ணணும், அதில் கண்டிப்பாக செய்யணும் அப்படின்றதுக்காக ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். அதற்கு வேண்டிய பணத்தையும் அதற்கு வேண்டிய இடத்தையும் எனக்கு தாங்கப்பா, கண்டிப்பாக ஓல்டேஜ் ஹோம் நான் பண்ணணும் ஆண்டவரே. அப்போ அந்த அம்மாவை முடிச்சுட்டு கை கொடுத்துட்டு அம்மாவை சொன்னேம்மா நான் கிளம்புறேம்மா, எங்களுக்கும் தெரிஞ்ச ஒரு அம்மா அங்கே இருந்தாங்க, நான் கிளம்புறேம்மா, எல்லாட்டையும் நான் விடைபெறேன் கிளம்புறேன்னு சொல்லும்போது அவங்க என்ன பார்த்து கேட்குறாங்க, போறீங்களா, இன்னும் கொஞ்ச நேரம் கூட எங்க கூட இருக்க முடியாதான்னு கேட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் கூட எங்க கூட இருக்க முடியாதான்னு. எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. சே, என்ன இப்படி கேட்குறாங்க. உடனே நான் சொன்னேன், இல்லை இருக்கிறேன், சாயந்தரம் வரை கூட நான் இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் இருந்தேன். அப்புறம் சாயந்தரம் பக்கத்தில் ஆயிடுச்சு, ரொம்ப நேரம் இருக்க முடியாதே, நமக்கு ஊழியம் இருக்குதே. கிளம்பும் போது திரும்ப இன்னொரு வார்த்தை கேட்டாங்க, திரும்பி எப்போ நீங்கள் வருவீங்கன்னு கேட்டாங்க. இந்த 2 வார்த்தையும் பல நாட்கள் என் மனசில், இன்னைக்கு கூட அது ஒரு ஆறாத ஒரு இனி ஒரு ஓல்டேஜ் ஹோம் நான் எப்போ ஆரம்பிக்கிறேனோ அப்போ தாங்க எனக்கு அந்த நிம்மதியே வரும்னு நினைக்கிறேன். அது இன்னைக்கும் அதை தொனிச்சுட்டே இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கக்கூடாதா, இனி எப்போ வருவீங்க, இன்னும் கொஞ்ச நேரம் கூட இருக்கக்கூடாதா, இனி எப்போ வருவீங்க. ஸோ அந்த ஊழியத்தையும் ஆண்டவர் எப்படி செய்ய நினைச்சார்னா பெஸ்ட்டாகவே செய்ய உதவி செய்தார். இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவருடைய பிள்ளைகளை நான் கேட்குறேன், ஏனோ தானோன்னு செய்கிறீங்களா, இல்லை உங்களுக்கு கொடுத்ததில் பெஸ்ட்டாக செய்கிறீங்களா, உங்களுக்கு கொடுத்ததில் நீங்கள் பெஸ்ட்டாக பண்ணுறீங்களா, அதில் அப்ரிஷியேட் பண்ணுறாங்களோ பண்ணலையோ
அதை குறித்து அவங்க பெருமையா சொல்றாங்களோ இல்லையோ, அதை பற்றி கவலை இல்லை. ஆண்டவர் பார்க்கிறார், ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவர் தான் நமக்கு இதை கொடுத்தாரு. யார் பார்த்தாலும் பார்க்கலனாலும் நம்ம இதை பெஸ்டா செய்யணும்ன்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கா? இந்த யோசேப்பு இது ஒண்ணுல மட்டும் இல்ல. நீங்க 39ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் அவனோடே இருந்தபடினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினாலும் அவன் வசமா இருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. நன்றாய் கவனிங்க. நம்பர் 1, ஃபர்ஸ்ட் யோசேப்பு எங்க இருக்கிறாருன்னா போத்திபாருடைய வீட்டில் இருக்கிறாரு. போத்திபாருடைய வீட்டில் ஆண்டவர் அவன் செஞ்சது எல்லாத்தையும் பெஸ்டாக பண்ணாரு, அங்க சக்சஸா முடிச்சிட்டாரு. இப்போ அடுத்ததாக அவர் எங்க போறாருன்னா சிறைச்சாலைக்குள்ள போறாரு. சிறைச்சாலைக்குள்ள போகும்போது பைபிள் சொல்லுது, சிறைச்சாலையிலே கர்த்தர் அவனோடு கூட இருந்ததுனால அவன் எதை செய்தானோ அதெல்லாம் ஆண்டவர் வாக்கியம் பண்ணதுனால அங்கேயும் அவனுக்கு அதிகாரியினுடைய கண்ண தயவு கிடைச்சிருச்சு. அங்கேயும் தயவு கிடைச்சிருச்சு, சிறைச்சாலையில தயவு கிடைச்சிருச்சுங்க. எப்படி எப்படி அங்கேயும் தயவு கிடைச்சு. அது மட்டும் இல்ல, நீங்க 41ஆம் அதிகாரத்துல 31வது வசனத்தை, வரப்போகிற மகா கொடுமையான பஞ்சத்தில் தேசத்தில் முன்னிருந்த பரிபூரணம் எல்லாம் ஒளிந்து போகும். நீங்கள் 39வது வசனத்தை வாசிக்கும் போது, பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடினால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாயிருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாயிருப்பேன் என்றான். கவனிங்க, ஃபர்ஸ்ட் போத்திபாருடைய வீட்டில் அவன் செஞ்சதெல்லாவற்றையும் கர்த்தர் அவனோடு இருந்து ஆசீர்வதித்தார். சிறைச்சாலையில் கர்த்தர் அவனோடு கூட இருந்ததுனால அவன் செஞ்சதெல்லாம் வாய்க்க பண்ணினார். நம்பர் 3, பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் போதும் ஒன்ன போல பெஸ்டா செய்யறதுக்கு இந்த இடத்துல யாருமே இல்லப்பான்னு அவர் சொல்றாரு. அப்போ இன்னைக்கு எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே ஒரே ஒரு கிருபை கொடுங்கப்பா, என்கிட்ட கொடுக்கறது எல்லாத்தையுமே நான் எப்படி செய்யணும்னா பெஸ்டா பெஸ்டா, என்னை விட யாருமே அதை நல்லா செய்யலைன்ற அளவுக்கு உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே, என் ஜெபமே அதான். இது இது சுய ஜெபமா சுயநல ஜெபமா என்னன்னு தெரியல, ஆனா இதுல நான் சுயநலமா தான் இருக்கிறேன். என்னை விட யாருமே பெஸ்டா பண்ணலைன்ற அளவுக்கு உங்க வேலைப்பா. நான் ஊழியத்தில் இருக்கிறதுனால உங்க வேலை இது உலக வேலை கிடையாது, இது ஊழியம். அதனால பெஸ்டா செய்யணும்ப்பா. குவாலிட்டி குவாலிட்டி குவாலிட்டி, இன்னும் குவாலிட்டி இன்னும் குவாலிட்டி தந்துருங்கப்பான்னு கேட்டுட்டே இருக்கிறேன். ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? ஆண்டவரே, இதுவரையிலும் என் கையில கொடுத்ததை நான் ஏனோ தானோன்னு செஞ்சுட்டேன். இதுவரையிலும் என் கையில கொடுத்ததை நான் பெஸ்டா செய்ய முடியல. மனுஷங்களை பார்த்து, யாரையோ ஒருத்தரை பார்த்து என்கரேஜே இல்லாதனால இல்ல 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 ஆண்டவர் சொல்லி இருக்கிறார்ல, நீ தம்முடைய நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுறதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல, அநீதி உள்ள தேவன் அல்ல. கண்களை மூடி முடிஞ்சா முழங்கால நின்னு ஏசப்பா சமூகத்துல, ஏசப்பா எனக்கு அந்த கிருபை தாங்க. இந்த யோசேப்பை போல எது செஞ்சாலும் பெஸ்டா செய்யணும்ப்பா. நான் என் கையில ஒண்ணு இல்லப்பா, கொடுக்கிற எல்லாத்துலயுமே நான் பெஸ்டா இருக்கணும். குடும்பம் நடத்துறதுல பெஸ்ட், ஊழியம் செய்யறதுல பெஸ்ட், இன்னும் ஜெபம் பண்றதுல பெஸ்ட், எல்லாத்துலயும் பெஸ்ட், எல்லாத்துலயும் பெஸ்ட். ஹல்லேலூயா. அந்த கிருபையை ஆண்டவரே நீர் எங்களுக்கு தரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம். என் கூட ஜெபத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அதை தரப்போகிறதற்காக நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றி நன்றி. ஆமென் ஆமென்.